ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு சிம்பிள் டாபிக் 2 or 3 மார்க்ஸில் என்னென்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். சரிங்களா? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இவங்க ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் புரியுங்களா? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கே தெரியும். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் என்ன? ஹீட்ன்றது ஒரு எனர்ஜி இன் டிரான்சிட். அதாவது எனர்ஜியை நம்ம எந்த இடத்துல இருக்குன்னு சொல்ல முடியாது. டிரான்சிட்னா மூவ் ஆகிட்டு இருக்கு. ஹையர் டெம்பரேச்சர் உள்ள பாடியிலேருந்து லோயர் டெம்பரேச்சர் உள்ள பாடிக்கு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகும். தட் இஸ் நோன் அஸ் ஹீட் டிரான்ஸ்ஃபர். சரிங்களா? சரி, இப்போ அதுக்கு என்ன சார்? அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை. ஒரு எக்ஸாம்பிள், உங்களுக்கு நான் பணம் கொடுக்கணும். எப்படிலாம் கொடுக்கலாம்? கையில் வந்து பணம் கொடுக்கலாம். சரிங்களா? ஒரு ஜிபேயில் அனுப்பலாம். புரியுதுங்களா? இல்லை பேங்க்கில் உங்கள் அக்கௌண்ட்டில் போகலாம். நிறைய வழி சொல்லிட்டே போகலாம். எதுக்கு சொல்கிறேன்? ஹீட் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். ஒரு ஹை டெம்பரேச்சர் லோயர் டெம்பரேச்சர். இப்போ இது ஹை டெம்பரேச்சர் லோயர் டெம்பரேச்சர். இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். என்னென்ன வழி இருக்குது? ஃபஸ்ட்டு கண்டக்ஷன். அதாவது ஃபஸ்ட்டு தான் வந்து கண்டக்ஷன். இங்கே இருக்கு. ஸோ கண்டக்ஷன் லோயர் கிளாஸே படிச்சிருப்பீங்க கண்டக்ஷன்லாம். புரியுதுங்களா? ஸோ திரும்ப ஒரு தான் சொல்கிறேன். 2 ஆப்ஜெக்ட்ஸ், ஹை டெம்பரேச்சர் உள்ள ஆப்ஜெக்டும் லோ டெம்பரேச்சர் உள்ள ஆப்ஜெக்டும் டைரக்ட் கான்டாக்ட் இருந்ததுன்னா, ஸோ இவர் இது ஹை டெம்பரேச்சர், இது லோ டெம்பரேச்சர் வச்சுங்க, தொட்டுக்கிட்டு இருந்ததுன்னா இங்கே இருக்க, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 100 டிகிரியில் இருக்குது, இது ஒரு 20-30 இருக்குது. அப்புறம் இதை டச் பண்ணால் என்ன ஆகும்? இங்கேருந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதான் கண்டக்ஷன். முடிஞ்சு போச்சுன்னா சரி, நல்லா பாருங்க. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபர்ஸ்ட் இதை மட்டும் நான் சொல்லிட்டேன். இந்த கண்டக்ஷனில் புரியுங்களா? இப்போ நான் ஒன்றும் இல்லை, ஒரு வெயிட் நான் தூக்க முடியும். புரியுங்களா? ஒரு வெயிட் தூக்க முடியும். என்னால் எவ்வளோ தூக்க முடியும்? சரிங்களா? அதே மாதிரி கண்டக்ட் பண்ணுதுன்னா ஒரு மெட்டீரியல் எவ்வளோ கண்டக்ட் பண்ணும்? எபிலிட்டி ஆஃப் மெட்டீரியல் டு கண்டக்ட், அதாவது தெர்மல் கண்டக்டிவிட்டி. தெர்மல் கண்டக்டிவிட்டி கண்டக்டிவிட்டி எப்போதுமே எக்ஸாம்பிளோட படிங்க. பிசிக்ஸை பொறுத்தவரை ரொம்ப ஈஸியாக இருக்கும். திரும்ப சொல்கிறேன், ஒரு மெட்டீரியல் எவ்வளோ கண்டக்ட் பண்ணும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீலை ஹீட் பண்ணுறீங்க, அது எவ்வளோ கண்டக்ட் பண்ணும்? வுட்டை ஹீட் பண்ணுறீங்க, அது எவ்வளோ கண்டக்ட் பண்ணும்? அப்புறம் ஹீட் பண்ணீங்கன்னு சொன்னால அதை ஒரு டெக்னிக்கலாக சொல்லணும். எப்படின்னு பாருங்க. தெர்மல் கண்டக்டிவிட்டி இதுக்கு சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கேன்னு இருக்கும். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கெல்வின் கே ஒன்று போடுவோம், இதுக்கு கே. சரிங்களா? சரி, இப்போ நல்லா பாருங்க. இதில் என்ன கொடுத்துருப்பானா டெஃபினிஷன் நல்லா புரிஞ்சுங்க. முதல்ல இந்த ப்ராசஸ் பார்த்துங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான தெர்மல் கண்டக்டிவிட்டி லா. இது ஆக்சுவலாக ஃபூரியர் லான்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஹையர் கிளாஸ் போகும்போது படிச்சுங்க. இங்கே இருங்க, இது ஒரு மெட்டீரியலு. சரிங்களா? உங்கள் படம் கொடுத்துட்டு பாருங்க. உங்கள் புக்கில் வந்து ஒரு ஒரு டி ஷேப், இங்கிலீஷ் ஆல்பபெட் டி இருக்குல்ல, அதை ஃப்ளாட்டாக வச்சிருக்க மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துருப்பாங்க. ஒன்றும் பெருசாக கன்ஃபியூஸ் ஆகிங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே இருங்க, இது ஒன்று இது ஒன்று, 2 ஷேப் வச்சுங்க. சரிங்களா? இங்கே பாருங்க, இது வந்து T1 வச்சுங்க, T2 புக்கில் இருக்க எக்ஸாம்பிள் பார்த்துங்க. T1 T2 இருக்கு. புரியுங்களா? ஸோ இது நல்ல டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது. இங்கேருந்து டச் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், டச் பண்ணிக்கிட்டு இருக்கு. புரியுங்களா? அவ்வளோதான், ரெண்டுமே சேம் ஏரியா. அப்போ வச்சுங்க. இப்போ என்ன இதோட யூஸ் அப்படின்னு நல்லா பாருங்க. என்ன இதை சொல்ல வரோம்? இந்த லா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரியுங்களா? இந்த லா முதல்ல சொல்லிடுறோம் பாருங்க. ஸோ அதாவது இந்த லா என்ன சொல்றதுன்னா, இஸ் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர். எவ்வளவு ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுது எங்கிருந்து? இங்கிருந்து இங்கே. புரியுங்களா? ஒரு மெட்டீரியல் ஒரு மெட்டீரியல் எவ்வளோ டிரான்ஸ்ஃபர் ஆகுது? புரியுங்களா? எவ்வளோ டிரான்ஸ்ஃபர் ஆகுது? அது வந்து சொல்றது வந்து கியூன்னு பேரு. புரியுங்களா? கியூ. சரிங்களா? இந்த ஃபார்ம் வரும். கியூ ஈக்குவல் டு எவ்வளோ டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா, ஃபார் இங்கேருந்து இது டச் பண்ணியிருக்கு, டிரான்ஸ்ஃபர் ஆகுது எவ்வளோன்னா ஃபார் யூனிட் லென்த். புரியுங்களா? இந்த இதை வச்சு நான் சொல்கிறேன் பாருங்க. இது ஹை டெம்பரேச்சர் லோ டெம்பரேச்சர். புரியுங்களா? இங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு வச்சுங்களேன், எவ்வளோ டிரான்ஸ்ஃபர் ஆகுது? அதான் யூனிட் லென்த். நல்லா பாருங்க. அமௌண்ட் ஆஃப் ஹீட் அண்ட் டிரான்ஸ்ஃபர் பர் யூனிட் லென்த்னா ஒரு இவ்வளவு லென்த், 1 மீட்டர் லென்த். யூனிட் லென்த்னா 1 மீட்டர் 1 mm இது வேணா சொல்லலாம். சரி, யூனிட் ஏரியா நல்லா பாருங்க. யூனிட் சர்ஃபேஸ் ஏரியா, இதுதான் வந்து யூனிட் சர்ஃபேஸ் ஏரியா. 1 மீட்டர் ஸ்கொயர் 1 mm ஸ்கொயர். புரியுதா? யூனிட் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். இது ஒரு டெம்பரேச்சர், இது ஒரு டெம்பரேச்சர் இருக்கு. இதுல இருந்து இந்த டிஃபரன்ஸ், புரியுதா? யூனிட் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இதுல இருந்து 1 டிகிரி டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படி வச்சுக்கலாம். தட்ஸ் ஆல். இவர் தான். ஸோ இதான் வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி. தமிழில் சொன்னால் ஒரு பொருளோட கடத்துத்திறன் எவ்வளவு கடத்துது.
ஸோ இது மேத்தமெட்டிக்கலாக சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இங்கே இருங்க Q by T ஈக்குவல் டு Kன்றது தெர்மல் கண்டக்டிவிட்டி A இன்ட்டு டெல்டா T டிவைட் பை L இதை சொல்லுவாங்க. புரியுங்களா? ஸோ directly proportional to KA into delta T. இது உங்களுக்கு அவுட் ஆஃப் சோர்ஸ். ஸோ Q by T equal to KA into delta T. K ன்றது தெர்மல் கண்டக்டிவிட்டி, இது Tன்றது டைமு, டெல்டா Tன்றது டெம்பரேச்சர் டிஃபரன்ஸு. சரிங்களா? ஸோ Lன்றது யூனிட் லென்த். சரிங்களா? இதான் வந்து இந்த கண்டக்டிவிட்டி, தெர்மல் கண்டக்டிவிட்டிக்கான மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன். திரும்ப சொல்ல பாருங்க. இட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்டு. இங்கே எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா, புரியுங்களா, பர் யூனிட் லென்த். ஒரு யூனிட் லென்த்துக்கு எவ்வளோ இன் டைரக்ஷன் நார்மலாக பாருங்க, இங்கேருந்து இங்கே தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். இங்கேருந்து வர ஹீட் எனர்ஜிலாம் கிடையாது. இதுலேருந்து இதுக்கு அதை எப்படி சொல்கிறோம்? யூனிட் நார்மல். Heat energy transferred unit length which is in normal unit surface area per unit temperature difference. அவ்வளோ இதான் வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டியான டெஃபினேஷன். சரி, ஓகே. இது என்ன இந்த பாருங்க, இதுக்கு என்ன எஸ்ஐ யூனிட்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பாருங்க, வாட் பர் மீட்டர் கெல்வின் வாங்க, அது மீட்டர் இன்வர்ஸ் கெல்வின் இன்வர்ஸ். வாட்டுக்கு உங்களுக்கு என்ன சரி என்னப்பா எழுதுவோம்? வாட்டுக்கு வந்து ஜூல்ஸ் பர் செகண்ட், ஜூல்ஸ் இன் செகண்ட் இன்வர்ஸ் மீட்டர் இன்வர்ஸ் கெல்வின் இன்வர்ஸ். அவ்வளோ புரியுதுங்களா? இதுதான் தெர்மல் கண்டக்டிவிட்டி. ரொம்ப ஈஸியானது. ஒரு புரிஞ்சுட்டு படிங்க, ஈஸியாக இருக்கும், நல்ல மார்க் எடுக்கலாம். தேங்க்யூ.